நீண்ட நாள் தூக்கம் வரல. யாரோ என்னமோ செஞ்சு வச்சுட்டாங்க. அங்க போய் தண்ணி வாங்கி குடிச்சேன் சாமி. அந்த தண்ணி குடிச்சதுதான் கோடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் நானாவே இல்லை. நடக்கவே தூக்கம் வருது சாமி. சில பேர் தூக்கமே வரல சாமி. நான் இப்படி படுக்கிறேன் அப்படி படுக்கிறேன், ஒண்ணு வேலை ஆகல. ஏதோ பொடனு மேல ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே தோணுது சாமி. படுக்கிற சாமி என் மேல யாரோ 10 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. காலு கனமா இருக்குது, கை கனமா இருக்குது. சாப்பாட்டுல கலக்கி கொடுத்துட்டான். கூட பிறந்தவனே சொத்துக்காக பண்ணி போட்டான் சாமி. எனக்கு வேற யாரும் எதிரி இல்ல. பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான் பாருங்க, ஐயோ அவன் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இப்படி பல பிரச்சனை இருக்கும். இதிலிருந்து நம்ம விடுதலை ஆகணுமா வேண்டாமா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல சித்தர்களை நம்ம பக்கம் கூப்பிட்டோம். இப்ப பஞ்சபூதத்தையே நம்ம பக்கம் வச்சுக்க போறோம். உயர்ந்த சக்திகள்ங்கிறது 5 தான். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதுக்கு மேல ஒரு சக்தி கிடையவே கிடையாது. இதை 5ஐயும் படைத்தது ஒரு சக்தி. அதுதான் கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம், பிரம்மம், மகா பிரம்மம். சோ இந்த பிரம்மத்தால் படைக்கப்பட்ட 5ஐயும் நம்ம கூப்பிடுறோம். எப்படி மந்திரம் எழுதணும் தெரியுமா? அன்னைக்கெல்லாம் எப்படி மந்திரம் எழுதுனாங்க அப்படின்னா, ஒரு சொல்லை வலிமைப்படுத்தும் விதத்து அந்த சொல்லுக்கு முன்னாடி ஓம் போடுவாங்க. பின்னாடி அந்த சொல்லினுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் அல்லது கடைசி 2 எழுத்து. இதுதான் மந்திரம் எழுதும் முறை. மந்திரம் எழுதுற முறையை புதுசா சொல்லி கொடுத்தான்னா சொல்லி கொடுத்தவன் செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு புராண கதைகள். அதனால மந்திரம் புதுசா யாருமே எழுதுறது இல்ல. அந்நாளில் என்ன சொல்லப்பட்டதோ அதையே திருப்பி திருப்பி சொல்றோம். ஏன்? நாமும் மனிதர் தானே, நமக்கு முன்னால் பிறந்தவரும் மனிதர் தானே. அவர் எழுதிய மந்திரம் பலிக்கிறது, நம்மால் எழுதப்படும் மந்திரம் பலிக்காதா? நாம சிந்திக்க மாட்டோம். ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்.